அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் நோன்பு நோற்றவர்களாக, இன்னும் அமல் செய்தவர்களாக, இன்னும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, இன்னும் இரவிலே நின்று தொழக்கூடியவர்களாக இந்த ரமலானிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் நம்மில் எத்தனையோ பேர் ரமலான் ஆரம்பிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக அல்லது ஒரு நாளுக்கு முன்பாக அல்லது 4 நாட்களுக்கு முன்பாக எத்தனையோ பேர் நம்மில் வாழ்ந்தவர்கள் மரணித்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். இந்த ரமலானை அடையக்கூடிய இந்த சிறப்பை கொடுத்திருக்கின்றான். இன்னும் அல்லாஹ்விற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதனால் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அழுது நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த ரமலானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான், அதிகமாக என்ன வலியுறுத்துகின்றான் என்று பார்த்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். 184வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை சொல்லி காட்டுகின்றான். இந்த நோன்பு உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எப்படி கடமையாக இருந்துச்சோ அது மாதிரி உங்கள் மீதும் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த நோன்பை குறித்து அதிகம் வலியுறுத்துகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், இன்னும் நேர்வழியை தெளிவாக கூறும், இன்னும் பொய்யை உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். உங்களில் அம்மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும். இன்னும் நோயாளியாகவோ இன்னும் பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டு அந்த நோன்பை வைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு எளிதையே நாடுகிறான், லேசையே நாடுகிறான். இன்னும் அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் பாருங்கள், சிரமமானதை உங்களுக்கு அல்லாஹ் நாட மாட்டான். அல்லாஹ் அவனுடைய அடிமையாக நம் மீது எளிமையே லேசையே நாடுகிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது எந்த ஒரு சுமையுமே திணிக்கல. நான் உங்களுக்கு லேசையே நாடி இருக்கேன், எளிமையே நாடி இருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு நோன்பு வைக்கிறது நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துல பல பேர் நல்லா அல்லாஹ்விற்காக இறை அச்சத்தோடு நோன்பு வைக்கிறாங்க. ஆனா சில பேர் இந்த நோன்பு அவர்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நோயை காரணம் காட்டி, நான் ஊருக்கு போறேன், நான் வெளியில் போகிறேன், நான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், எனக்கு நோன்பு வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியல என்று சொல்லி இந்த நோன்பை எத்தனையோ பேர் அலட்சியப்படுத்தி நோன்பை விடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன தெரியுமா சொல்கிறான், ஏன் இந்த மாதத்திற்கு இந்த இவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்ததாக சொல்கிறான்னு பார்த்தா, இந்த மாதத்தில் நான் குரானை இறக்கி இருக்கிறேன், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டிய இந்த திருமறை குரானை இந்த மாதத்தில் இறக்குனனால தான் இந்த மாதத்திற்கு இவ்வளோ சிறப்பையே கொடுத்துருக்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த திருமறை குரானுடைய பவர் நமக்கு தெரியல, அல்லாஹுடைய வார்த்தையின் வெயிட் நமக்கு புரியல. அதனால தான் இந்த நோன்பை பற்றியமான அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால எத்தனையோ பேர் அலட்சியப்படுத்தி, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு தைராய்டு இருக்குது, எனக்கு மயக்கம் வரும் என்று இந்த நோன்பை விடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் நல்லா இருக்கிறோம். ஆனால் அந்த மாதத்தில் நாம் நோன்பு நோக்கிறோம்னு பார்த்தா இல்லை. இந்த மாதத்தை அடைந்திருக்கின்ற நாம் சிறிய காரணங்களுக்காக, சின்ன காரணங்களுக்காக நன்மையை பாழாக்கி விடாமல் இந்த நோன்பை அடைந்து அல்லாஹுடைய அந்த அருள் நிறைந்த மாதமான இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்று துவா செய்தவளாக என்னுடைய இந்த சிறிய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.